அனைவருக்கும் வணக்கம். இன்று 12ஆம் நாளாக அருணகிரியார் அருளிச் செய்த அற்புதமான திருப்புகழ். இந்த திருப்புகழானது திருச்செந்தூர் தலத்தில் பாடி அருளிய திருப்புகழ். தொந்தி சரிய மயிரே வெளிர நிறை தந்த மசைய முதுகே வலையை இதழ் தொந்த ஒரு கை தடிமேல் வரமகளிர் நகையாடி தொண்டு கிழவன் இவனாரென இருமல் கிண்கிணென முனுரையே குழறு விழி துஞ்சு குருடு படவே செவிடுபடு செவியாகி வந்த பிணியும் அதிலே மிடையும் ஒரு பண்டிதனும் இருவேதனையும் ஒரு மைந்தருடமை கடனே இதன முடுக தூயர் மேவி மங்கை அழுது விழவே யமபடர்கள் நின்று சருவமலமே எழுக உயிர் மங்கு பொழுது கடிதே மயிலின் இசை வரவேணும் எந்தை வருக ரகுநாயக வருக மைந்த வருக மகனே இனி வருக என் கண் வருக எனதார் உயிர் வருக அபிராமா இங்கு வருக அரசே வருக முலையுண்க வருக மலர் சூடிட வருக என்று பருவினோடு கோசலை புகழ வருமாயன் சிந்தை மகிழும் அருகா குறவரில வஞ்சி மருவும் அழகா சிந்தை மகிழும் அருகா குறவரில வஞ்சி மருவும் அழகா சிந்தை மகிழும் அருகா குறவரில வஞ்சி மருவும் அழகா அமர சிறை சிந்த அசுரர் கிளை வேரோடு மடிய அடுதீரா திங்கள் அரபு நதி சூடிய பரம தந்த குமராலயே கரை பொருது செந்தி நகரில் இனிதே மருவி வளர் பெருமாளே செந்தி நகரில் இனிதே மருவி வளர் பெருமாளே சிந்தை மகிழும் அருகா குறவரில வஞ்சி மருவும் அழகா சிந்தை மகிழும் அருகா குறவரில வஞ்சி மருவும் அழகா. இந்த பாடல் திருச்செந்தூர் திருத்தலத்திலே பாடி அருளிய அற்புதமான பாடல். நமக்கு இந்த உலகத்திலே யார் மீது பயம் இருக்கிறதோ இல்லையோ, நாம் வாழ்கின்ற காலத்தில் யாரை கண்டு பயம் கொள்கிறோமோ இல்லையோ, நம்முடைய வாழ்க்கையின் இறுதி கட்டத்தை கண்டு அனைவருக்கும் பயம். காரணம், இந்த மரண பயம் என்பது அதுதான். நம்முடைய இறுதி கட்ட வாழ்க்கையானது எப்படியெல்லாம் அமையக்கூடாது என்பதை அருணகிரி பட்டியல் போட்டு காட்டுகிறார். தொந்தி சரிய மயிரே வெளிர நிறை தந்த மசைய முதுகே வலையேதல் தொங்க ஒரு கை தடிமேல் வரமகளிர் நகையாடி தொண்டு கிழவனிவனார் என இருமல் கிண்கிணன முன்னுரையே குழறு விழி துஞ்சு குருடுபடவே செவிடுபடு செவியாகி அப்படிங்கிறார். தன்னுடைய இறுதி காலம் தொந்தி சரிய, அதாவது வயிறு பெருத்து, தொந்தி சரியன்னா தொப்பை விழுந்து வயிறு பெருத்து தோல்லாம் சுருங்கி தன்னுடைய கால்களால் நம்மால நடக்க முடியாத அந்த ஒரு நிலைமை, கோல் ஊன்றி நடக்கக்கூடிய நிலைமை. அத்தகைய நிலையை கண்டு மகளிர்கள் அனைத்தும் கிழவன் என்று, தொண்டு கிழவன், பழமை வாய்ந்த கிழவன், தொண்டு கிழவன் என்று கிண்டல் செய்யக்கூடாதாமா. அப்படி ஒரு சூழ்நிலை வரக்கூடாது அப்படிங்கிறார். இன்னொரு விஷயம் சொல்றார். கடைசி காலகட்டத்துல நாம் அடையக்கூடிய நோய்கள், இந்த உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் வரக்கூடிய நோய்கள், சளி பிடிக்கிறது, வாதம், பித்தம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சொல்றாரு. அடுத்து சொல்றாரு, காது கேட்காம போறது, கண்ணு தெரியாம போறது, என்னுடைய கடமைகளை என்னால செஞ்சுக்க முடியாம போறது, இப்படி ஒரு காலகட்டம் எல்லாம் எனக்கு வரக்கூடாது. கடைசி காலகட்டம், இன்னைக்கு இருக்கிற பிள்ளைங்க உயிரோட இருக்கும் போதே கேட்டுருவாங்க இல்லையா, நீ எனக்கு என்ன சம்பாதிச்சு வச்சிருக்க. இதை அருணகிரியார் சொல்ற, தன்னுடைய மைந்தர்கள் தன்னுடைய கடமைகளை அங்கே கேட்கிறார்களாம். அதாவது எங்கெங்க கடன் வாங்கி வச்சிருக்க, இல்ல கடன் எல்லாம் அடைச்சிட்டியா, எங்கெங்க சொத்து சேர்த்து வச்சிருக்க, இது மாதிரி செய்திகள் எல்லாம் அவங்க கேட்கிறாங்க. இப்ப பக்கத்துல இருக்கிற மனைவி என்ன பண்ணுவாங்க, இந்த இந்த ஒரு சூழல் எல்லாம் கண்டு அப்படி அழுது விழவாங்களாம். அந்த செய்தியெல்லாம் சொல்றார். தன்னுடைய மல ஜலம் எல்லாம் ஒரே இடத்துல கழிக்காம, இப்படியெல்லாம் ஒரு ஒரு கோரமான வாழ்க்கையை வாழாம, இறைவா முருகா, நான் உன் திருவடியை அடையணும், நீ மயில் மேல வந்து என்னை கூட்டிட்டு போ அப்படின்னு கேட்கிறார். இந்த பாடலை பார்க்கும் போதே நமக்கு ஒரு பயம், ஒரு அச்சம் வரும் மனசுல, மரணத்தை குறித்த ஒரு அச்சம் வரும். இப்போ வயசான பிறகு இப்படியெல்லாம் இருக்குமா அப்படிங்கிற ஒரு பயத்தை நமக்குள்ள உருவாக்கும். ஆனால் அருணகிரி சொல்றார், இப்படியெல்லாம் பயம் கொள்ள தேவையில்லை, முருகப்பெருமானின் திருவடி நமக்கு இருக்கிறது, அவன் திருவடி இருந்தால் நம்மை இப்படியெல்லாம் அவன் கஷ்டப்படுத்த மாட்டான், கவலைப்பட விட மாட்டான், எப்போதும் நம்மை நல்லபடியாக வாழ வைத்து நம்முடைய கடைசி காலத்தில் கூட அந்த முருகனே வந்து மயில் மேல கூட்டிட்டு போவான் அப்படிங்கிற செய்தியை இந்த பாடல்ல அருணகிரி வைக்கிறார்.
அடுத்து சொல்றார். இப்ப இவ்ளோ விஷயத்த சொன்னாரா? இது எல்லாமே ஒரு மனிதனின் வயசான பிறகு வரக்கூடிய அந்த நிலை. ஆனா அடுத்து சொல்றார், அம் கம்பன் எப்படி ராமனை வர்ணிப்பார், அப்படியே அருணகிரி வர்ணிக்கிறார். "எந்தை வருக ரகுநாயக வருக மைந்த வருக மகனே இனி வருக எண்கண் வருக எனதாருயிர் வருக அபிராம இங்கு வருக அரசே வருக முலை உங்க வருக மலர் சூடிட வருக என்று பரிவினொடு கோசலை புகழ வருமாயன்." அப்படிங்கிறார். அதாவது எந்தை வருக ரகுநாய வருக, அதாவது கோசலை ராமரை எப்படி அழைக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு, அந்த குழந்தை பருவத்துல இருக்கக்கூடிய அந்த ராமரை இங்கு எந்தை வருக ரகுநாயக வருக மைந்த வருக மகனே இனி வருக எண்கண் வருக எனதாருயிர் வருக அபிராமா இங்கு வருக அரசே வருக முலை உண்க வருக மலர் சூடிட வருக என்று பருவினொடு கோசலை புகழும் வருமாயன். அப்படி கோசலை புகழ்ந்து அந்த பால பருவத்துல இருக்கக்கூடிய ராமனை அழைக்கிறாளாம். அந்த காட்சியை வைத்து அப்படியெல்லாம் இருக்கக்கூடிய ராமன் சிந்தை மகிழக்கூடியவன் அப்படிங்கிறார். அப்படிப்பட்ட ராமன் உன்னை சதா நினைத்து சிந்தை மகிழ்ந்து கொண்டே இருக்கிறானாம். அதாவது முருகப்பெருமானை சிந்தை மகிழும் மருகா அப்படின்னார். அவன் எப்போதும் உன்னை நினைத்து மகிழ்ந்து கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்ட முருகப்பெருமானே அப்படிங்கிறார். சிந்தை மகிழும் மருகா குறவரில வஞ்சி மருவும் அழகா அப்படிங்கிறார். குறத்தி பெண் திணைப்புணத்திலே இருக்கக்கூடிய நம்முடைய வள்ளி அம்மை கட்டி அணைத்த பெருமான் முருகப்பெருமான். சிந்தை மகிழும் மருகா குறவரில வஞ்சி மருவும் அழகா அப்படிங்கிறார். அடுத்து சொல்றார், அப்படிப்பட்ட முருகப்பெருமானே அன்று அசுரர்களை அழிப்பதற்காக வேலெடுத்து வந்தவனே எங்கள் அரவு நதி சூடிய பரம தந்த குமர அலையே கரை பொருத செந்தி நகரில் இனிதே மருவி வளர் பெருமாளே அப்படிங்கிறார். திங்களையும், அதாவது தன்னுடைய ஜடாமுடியிலே சந்திர பகவானையும் கங்கையையும் தன்னுடைய கழுத்திலே பாம்பினையும் சூடிக்கொண்டிருக்கக்கூடியவர் சிவபெருமான். அப்படிப்பட்ட சிவபெருமான் அருளிய முருகப்பெருமானே செந்திலில் உரைகின்ற பெருமானே என்று இந்த பாடலை முடிக்கிறார். ரொம்ப அற்புதமான திருப்புகழ். வாழ்க்கையில தன்னுடைய இறுதி காலகட்டத்துல எந்த ஒரு கடுமையான சூழலையும் நம்ம பார்க்காம இறைவன் திருவடியை சேர்வதற்கு அற்புதமான திருப்புகழ் இந்த திருப்புகழ். மற்றும் ஒரு திருப்புகழோடு நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.